ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஃபெஸ்டினா அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பவர் பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா, என்விரான்மெண்ட்ஸ்னால் என்ன, நமக்கு எதனால என்விரான்மெண்ட்ஸ் பவர் பிளாட்ஃபார்மில் தேவைப்படுது, எப்படி ஒரு புது என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது, டிஃபால்ட் என்விரான்மெண்ட்னா என்ன, அண்ட் ஆர்கனைசேஷனில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் பவர் ஆப்ஸ் மேக்கர் போர்ட்டல் பார்க்கலாம். அதாவது make.powerapps.com. இங்க நம்மளோட டாப் ஹேண்ட் ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, என்விரான்மெண்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணா நமக்கு வந்து டிஃபால்ட் என்விரான்மெண்ட் தெரியும். அது இல்லாம நமக்கு வேற என்னென்ன என்விரான்மெண்ட்லலாம் ஆக்சஸ் இருக்கோ, அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளேயா இருக்கும். இப்போதைக்கு எனக்கு டிஃபால்ட்ல மட்டும் ஆக்சஸ் இருக்கனால, அது மட்டும் தெரியுது. ஸோ பேசிக்கா என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லாஜிக்கல் கண்டெய்னர். அதாவது ஒரு ஸ்பேஸ். பவர் பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லெஃப்ட் பேன்ல பாருங்க. இங்க இருக்கக்கூடிய ஆப்ஸ், டேட்டாபேஸ் டேபிள்ஸ், ஃப்ளோஸ், சொல்யூஷன்ஸ், அது இல்லாம வெப்சைட்ஸ், சாட்பாட்ஸ், கனெக்ஷன்ஸ், கேட்வேஸ் இது எல்லாமே ஒரு என்விரான்மெண்ட்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த டிஃபால்ட் என்விரான்மெண்ட்ல தான் இருக்கு. என்விரான்மெண்ட் அப்படின்ற ஸ்பேஸ்ல தான் நம்ம இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஷேர் பண்ணுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, டிஃபால்ட் என்விரான்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பவர் ஆப்ஸ் வந்து ஒரு டெனண்ட்டுக்குமே ஒரு டிஃபால்ட் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கும். அண்ட் ஒரு யூசர் வந்து பவர் ஆப்ஸ்க்கு சைன் அப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃபால்ட் என்விரான்மெண்ட்டில் என்விரான்மெண்ட் மேக்கர் ரூல் அசைன் ஆகிடும். அதனால அவங்களால இந்த என்விரான்மெண்ட்டில் ஆப்ஸ் பில்ட் பண்ண முடியும். என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து பர்சனல் ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா ப்ரொடக்ஷன் ஆப்ஸ்க்கு இது ரெக்கமெண்டட் கிடையாது. அதோட அட்மின்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த டிஃபால்ட் என்விரான்மெண்ட்டை பர்சனல் ப்ரொடக்டிவிட்டின்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது யூசர்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அதை வந்து நம்ம இந்த பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் சென்டரில் பண்ணலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஐகான் கிளிக் பண்ணிட்டு அட்மின் சென்டர் கிளிக் பண்ணுங்க. இங்கே மேனேஜ் கிளிக் பண்ணலாம். என்விரான்மெண்ட்ஸ் போயாச்சு. என்விரான்மெண்ட்ஸில் நமக்கு வந்து டிஃபால்ட் என்விரான்மெண்ட் தெரியுது. அதை கிளிக் பண்ணலாம். அண்ட் அங்கே போயிட்டு எடிட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அதை ரீநேம் பண்ணிக்கலாம். பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. நம்ம பவர் ஆப்ஸ் மேக்கர் போர்ட்டல் போய் பார்த்தோம்னா, அங்கே நம்ம டிஃபால்ட் என்விரான்மெண்ட் பர்சனல் ப்ரொடக்டிவிட்டின்னு நேம் சேஞ்ச் ஆகிருக்கிறது நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம என்விரான்மெண்ட்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து ஒரு 1000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அண்ட் அவங்க எல்லாருமே பில்ட் பண்ணுற ஆப்ஸையும் ஃப்ளோஸையும் ஒரே டிஃபால்ட் என்விரான்மெண்ட்டில் பில்ட் பண்ண சொன்னால் கண்டிப்பாக அது ஆர்கனைஸ்டாக இருக்காது. இப்போது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ஒர்க் ஃப்ளோஸ் பில்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. அவங்களுக்கு ஆட் கேம்பெயின்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் என்விரான்மெண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு டிவைட் பண்ணி கொடுத்துட்டா நம்மளோட ஒர்க் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா, அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்ம ஒரு ஆப் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது செவரல் ஸ்டேஜஸை கோ த்ரூ பண்ணும். ஃபஸ்ட்டு டெவ்ல இருக்கும், அப்புறமா டெஸ்டிங் போகும், கடைசியில் ப்ராட் என்விரான்மெண்ட்க்கு வரும். இந்த ஒரு ஃபேஸ்க்குமே நம்ம தனித்தனி என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டா ரொம்பவே கிளாரிட்டி இருக்கும். டெஸ்டிங்கில் நடக்கிற எதுவுமே ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணாது அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ரன் ஆகும். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, அட்மின்ஸ்னால என்விரான்மெண்ட்ஸில் டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன் பாலிசி செட் பண்ண முடியும். அதாவது அவங்க வந்து பிஸ்னஸ் கனெக்டர்ஸ் எது, நான் பிஸ்னஸ் கனெக்டர்ஸ் எதுன்னு கான்ஃபிகர் பண்ண முடியும். இதை பண்ணுறனால என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம ஆக்சிடென்டலாக இன்டர்னலாக கான்ஃபிடென்ஷியலாக இருக்க டேட்டா எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு தான் இது. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாமே என்விரான்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. இப்போ ஒரு புது என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம பவர் பிளாட்ஃபார்ம் அட்மின் சென்டருக்கு வந்திருக்கோம். இது admin.powerplatform.microsoft.com. இங்கே நம்ம மேனேஜ் கிளிக் பண்ணிவிட்டு என்விரான்மெண்ட்ஸ் போகணும். இதில் டாப்பில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான நேமாக இருக்கணும். ஸோ தட் ஃப்யூச்சரில் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறப்போ ஓகே இதுதான் அந்த என்விரான்மெண்ட் புரிஞ்சுக்கிற அளவுக்கு. இப்போது நான் வந்துட்டு ஃபெஸ்ட் டெவ் அப்படின்ற பேரில் க்ரியேட் பண்ணுறேன். டெவலப்மெண்ட்காக ஒரு என்விரான்மெண்ட். இது வந்து மேனேஜ்ட் என்விரான்மெண்ட்டாக இருக்க வேண்டாம். அண்ட் குரூப்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் குரூப்ஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணலாம். அதோட பாலிசி கம்ப்ளைன்ஸ்லாம்
ஒரு குரூப்பா மேனேஜ் பண்றதுக்கு. அந்த மாரி நீங்க ஏதாவது குரூப் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அத இங்க ஆட் பண்ணலாம். அண்ட் ரீஜியன் வந்து நான் இந்தியா டிஃபால்ட் சூஸ் பண்றேன். இந்த ரீஜியன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, நம்ம என்விரான்மென்ட்ட எந்த ரீஜியன்ல கிரியேட் பண்றோமோ, அந்த என்விரான்மென்ட்ல நம்ம கிரியேட் பண்ண போற ரிசோர்ஸ், அதாவது அதில இருக்க ஆப்ஸ், ஃப்ளோஸ் எல்லாமே அந்த ரீஜியன்ல உள்ள டேட்டா சென்டர்ஸ்க்கு பவுண்ட் ஆயிருக்கும். ஸோ, நான் வந்து எனக்கு இந்தியா லோக்கலா இருக்கனால, நான் வந்து இந்தியா டிஃபால்ட்ட வந்து சூஸ் பண்றேன். அண்ட் அடுத்து வந்து என்ன டைப் ஆஃப் என்விரான்மென்ட் சூஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து டெவலப்பர் சூஸ் பண்றேன். ஸோ கிரியேட் டெவலப்பர் என்விரான்மென்ட் ஃபார் மேக்கர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் இன் யுவர் ஆர்கனைசேஷன் வித் டெவ் பிளான் இப்போதைக்கு நோன் குடுத்துடலாம். டேட்டாவர்ஸ் டேட்டா ஸ்டோர் வந்து டிஃபால்ட்டாவே டெவலப்பர் டைப் என்விரான்மென்ட்ல வந்து ஆட் ஆயிருக்கும். அதனால இது டிசேபிள்டா இருக்கு. ஸோ இதுவுமே பே ஆஸ் யூ கோ வித் அஷ்யூர் வந்து நோன்னு செலக்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இங்க வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு இருக்கு அண்ட் கரன்சி ஐஎன்ஆர். இப்போ சேவ் குடுத்துடலாம். இங்க பார்த்தீங்கன்னா, நியூ என்விரான்மென்ட் ஃபெஸ்டிவ் இஸ் பிரிப்பேரிங். இட் கேன் பி யூஸ்ட் ஒன்ஸ் ரெடின்னு வந்திருக்கு. அண்ட் நம்ம ஸ்டேட்டுமே பார்த்தா பிரிப்பேரிங்னு இருக்கு. ஒன்ஸ் அது அவைலபிள் ஆனோனே நமக்கு வந்து ஸ்டேட் வந்து ரெடின்னு சேஞ்ச் ஆயிடும். ரெடின்னு ஸ்டேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம மறுபடி பவர் ஆப்ஸ் மேக்கர் போர்ட்டல் போய் பார்க்கலாம். மேக்கர் போர்ட்டல்ல என்விரான்மென்ட் பார்த்தா, இங்க வந்து நமக்கு ஃபெஸ்டிவ் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்ம கிரியேட் பண்ண புது என்விரான்மென்ட். அத கிளிக் பண்றேன். இது மாரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லயும் ஒரு ஒரு ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி மல்டிபிள் என்விரான்மென்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் என்விரான்மென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு, அந்த என்விரான்மென்ட்ஸ நம்ம ஸ்பெசிஃபிக் யூசர்ஸோட ஷேர் பண்ணலாம். யூசர்ஸோட ஷேர் பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான செக்யூரிட்டி ரோல்ஸும் அசைன் பண்ணலாம். இதெல்லாம் அட்மின் டீம் பார்த்துப்பாங்க. நீங்க ஒண்ணு சிஸ்டம் கஸ்டமைசரா இருக்கலாம். நீங்களே டெவலப்மென்ட் பண்ணலாம். இல்ல நீங்க பேசிக் யூசரா இருக்கலாம். இது மாரி அட்மின்ஸ் ஒரு ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் செக்யூரிட்டி ரூல்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு அசைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நியூ என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டெவலப்பர் என்விரான்மென்ட். நமக்கு பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளான் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால ஒரு ஃப்ரீ டெவலப்மென்ட் என்விரான்மென்ட் கிரியேட் பண்ண முடியும். அதுல நம்ம பவர் ஆப்ஸ், பவர் ஆட்டோமேட், மைக்ரோசாஃப்ட் டேட்டாவர்ஸ் இது எல்லாமே பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த டெவலப்பர் என்விரான்மென்ட். அண்ட் அடுத்து உள்ளது ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட். ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட் வந்து லைவ், ஸ்டேபிள், என்டர்பிரைஸ் கிரேட் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். இதில டிஃபால்ட்டாவே டேட்டாவர்ஸ் வந்து வந்துரும். அண்ட் அடுத்து உள்ளது வந்து ட்ரையல் என்விரான்மென்ட். இது வந்து நம்ம ஏதாச்சும் இவாலுவேஷன் பர்ப்பஸ் இல்ல ஏதாவது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பேசிக்கா ஒரு 30 நாள் கழிச்சு எக்ஸ்பயர் ஆயிடும். அண்ட் ஒரு யூசருக்கு 1ன்ற லிமிட்ல இருக்கும். அண்ட் லாஸ்ட்டா உள்ளது வந்து சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட். ஸோ சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட் வந்து மெயினா நம்ம டெவலப்மென்ட், டெஸ்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இதில ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த என்விரான்மென்ட்ட நம்ம வந்து புரொடக்ஷன் என்விரான்மென்ட்டா கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாரி ஒரு புரொடக்ஷன் என்விரான்மென்ட்ட நம்ம சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இதில இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, காப்பி அண்ட் ரீசெட் இருக்கு. அதாவது காப்பி அப்டின்னா, அப்படியே இந்த சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட்டோட ஒரு டூப்ளிகேட் நம்ம கிரியேட் பண்ண முடியும். அண்ட் ரீசெட் அப்டின்னா, அதில இருக்க எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பிளாங்க் ஸ்லேட் மாரி ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த மாரியே கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் சாண்ட்பாக்ஸ் என்விரான்மென்ட்ல இருக்கு. இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்விரான்மென்ட்ஸ். நம்ம ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி நம்ம என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போறது என்விரான்மென்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி. ஒரு கம்பெனில என்விரான்மென்ட் ஸ்ட்ராட்டஜி அப்டின்னா, அவங்க எப்படி அந்த என்விரான்மென்ட்ஸ பிளான் பண்றாங்க, ஆர்கனைஸ் பண்றாங்க, செக்மென்ட் பண்றாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து என்விரான்மென்ட் செக்மென்டேஷன் பேஸ்ட் ஆன் ஜியோகிராஃபி. இப்ப நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நெறைய இடங்கள்ல குளோபல் பிரான்ச்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு பிரான்ச் இருக்கு, யுஎஸ்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அதே மாரி யூரோப்ல ஒரு பிரான்ச் இருக்கு. அப்படி இருக்கப்போ, நம்ம என்விரான்மென்ட்ஸ் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியா சம்மந்தமா கிரியேட் பண்ற என்விரான்மென்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரீஜியன் வந்து இந்தியான்னு சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரு செட் ஆஃப் என்விரான்மென்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு, அதோட ரீஜியன் வந்து யுஎஸ்ன்னு குடுத்துக்கலாம். ஸோ ஏன் அப்படி பண்றோம் அப்படின்னா, அந்தந்த என்விரான்மென்ட்ஸ்ல கிரியேட் பண்ற ரிசோர்ஸஸ் எல்லாமே அங்க உள்ள டேட்டா சென்டர்ஸ பவுண்ட் பண்ணியிருக்கும். இது மாரி நம்ம ரீஜியன்ஸ் வைஸா என்விரான்மென்ட்ஸ பிரிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து என்விரான்மென்ட் செக்மென்டேஷன் பேஸ்ட் ஆன் பிசினஸ் யூனிட்ஸ். இப்ப நம்ம கம்பெனில நெறைய டிஃபரெண்ட் பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான என்விரான்மென்ட்ஸ குடுத்துட்டா, அவங்களுக்கு தேவையான ஆப்ஸ் அண்ட் அதர் ப்ரொடக்டிவிட்டி ரிசோர்ஸஸ் எல்லாமே அவங்க கரெக்ட்டா அவங்களோட என்விரான்மென்ட்ஸ்ல பில்ட் பண்ணுவாங்க. அதனால எல்லா ரிசோர்ஸுமே ஆர்கனைஸ்டா இருக்கும். நம்ம லாஸ்ட்டா பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி வந்து பிசினஸ் யூனிட்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட் இந்த 2த்தோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான்.
ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்ல நெறையா பிசினஸ் யூனிட்ஸ் இருக்கும். ஐடி, மார்க்கெட்டிங், சேல்ஸ் இந்த மாரி. அண்ட் அதுக்கு நம்ம தனியா ஒரு என்விரான்மென்ட் கிரியேட் பண்ணாம, அதிலேயே நம்ம சப்டிவைட் பண்ணி 3 என்விரான்மென்ட்டா கிரியேட் பண்ணலாம். டெவலப்மென்ட்க்கு 1, டெஸ்டிங்க்கு 1, புரொடக்ஷனுக்கு 1. இந்த மாரி பண்றனால நமக்கு அப்ளிகேஷன் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மென்ட்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல நம்ம பவர் ஆப்ஸ் டெவலப்பர் பிளான் சைன் அப் பண்ணி எப்படி ஒரு டெவலப்பர் என்விரான்மென்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கான்டென்ட் புடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க.